சென்னை மடிப்பாக்கத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், ஏற்கனவே தலைவராக இருந்தவர் மீண்டும் தலைவராகலாம் என்றும் கூறினார். மேலும் பேசுகையில், எங்கள் கட்சிக்கு என்று தனி நடைமுறை உள்ளது. யாருக்கு என்ன வேலை கொடுத்தாலும் செய்யப் போகிறோம். அண்ணாமலை கட்சிக்காக உழைத்து வருகிறார். ஒவ்வொரு மாநிலமாக புதிய தலைவர்கள் அறிவிக்கப்பட்டு வருகிறார்கள். அதனால் தமிழகத்துக்கு புதிய தலைவர் விரைவில் அறிவிக்கப்படலாம். ஏற்கனவே தலைவராக இருந்தவர் மீண்டும் தலைவராகலாம் என்று தமிழிசை தெரிவித்தார். முன்னதாக சென்னை பனையூரில் பேசிய தமிழிசை, மோடிஜி என கூறி நடிகர் விஜய் விமர்சித்ததற்கு பதிலளித்தார். இதனிடையே திமுகவுக்கும் தவகவுக்கும் தான் போட்டி என விஜய் கூறியுள்ள நிலையில், களத்தில் சந்திப்போம் என அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். முகநூலில் பதிவிட்டுள்ள அவர், 1972 முதல் இரட்டை இலையை தவிர வேறு யாருக்கும் வாக்களித்ததில்லை என்றும் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் அதிக ஆண்டுகள், அதாவது 32 ஆண்டுகள் ஆட்சி செய்த இயக்கம் அதிமுக என்றும் ஜெயக்குமார் பதிவிட்டுள்ளார்.